சம்மர்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒரு விஷயங்கள். சில பேருக்கு வெயில் ஞாபகம் வரும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் லீவை பற்றி ஞாபகம் வரும், அப்புறம் டூர் போகிறத பற்றி ஞாபகம் வரும். ஸோ இது மாதிரி ஒரு ஆளுக்கும் ஒரு விஷயங்கள். ஆனால் எல்லாருக்கும் காமனாக ஞாபகத்துக்கு வர விஷயம் பார்த்தீங்கன்னா மாம்பழம். சம்மர்னா மாம்பழம், மாம்பழம்னா சம்மர், இது பிரிக்கவே முடியாது. அண்ட் இந்த ஃப்ரூட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி மாம்பழத்தில் ஏகப்பட்ட சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட்டே மாம்பழம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கனியில் முதல் கனி மாம்பழம் தான். அந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாம்பழத்தில் இன்னும் சில இம்பார்ட்டண்டான விஷயங்களுமே இருக்குது. நம்ம பழனி இருக்கு இல்லையா, பழனி உருவானதுக்கான மெயின் ரீசனே மாம்பழம் தான். அதில் ஸ்டார்டிங் பாயிண்டே மாம்பழம் தான். நீங்கள் திருவிளையாடலில் கதையை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வர் கோயில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்தோட வயசு மினிமம் 3500 வருஷம்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட பழமையாக இருக்கலாம், அதை கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி டெக்னாலஜி இல்லை. ஸோ மினிமம் 3500 வருஷம் பழமையான மரம் அது. அப்போ எந்த அளவுக்கு மாம்பழம் வந்து ஒரு ஒரு ஓல்டு ஃப்ரூட், ஒரு பழமையான ஒரு மரம், ஒரு பழமையான ஃப்ரூட்டுன்றதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பழமையான பழத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிஷ்ஷஸ் பண்ண போகிறோம். 3 டிஷ் பண்ண போகிறோம். ஒரு மாம்பழ மீல், ஒரு கம்ப்ளீட் மீல்னே சொல்லலாம். ஒரு பூரி பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட்டு, மாம்பழத்தை வச்சு ஒரு காரமானது. ஸோ மாம்பழத்தை வச்சு பூரி, அது தொட்டுக்கிறதுக்கும் சைட் டிஷ்ஷுமே மாம்பழத்தை வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு கம்ப்ளீட் மாம்பழம் ஃபீஸ்ட்னே சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாம்பழம் பூரிக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். மாம்பழம், கோதுமை மாவு 75 கிராம், சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு, கடலெண்ணெய். மாம்பழத்தை வச்சு 2ஆவது டிஷ் பண்ண போகிறோம், ஆம்ரஸ். ஒன்றும் இல்லை, மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட்டான சைட் டிஷ். அந்த சைட் டிஷ்ஷுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். மாம்பழம், சர்க்கரை ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன். இந்த மாம்பழத்தை வச்சு 3ஆவது டிஷ், மாம்பழத்தை வச்சு ஒரு கடி பண்ண போகிறோம். மாம்பழம், கடலை மாவு, தயிரெல்லாம் சேர்த்து கடி பண்ண போகிறோம். அந்த கடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். மாம்பழம், தயிர் 1 கப்பு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், தாளிப்புக்கு காஞ்ச மிளகா, பிரிஞ்சி இலை, பட்டை, ஜீரகம், கருவேப்பில்லை, கடுகு, எண்ணெய். இப்போ நான் அந்த 3 டிஷ் இல்லையா, அந்த 3 டிஷ்க்கும் மாம்பழம் தான் முக்கியம். 0 வேஸ்ட். இந்த மாம்பழத்துக்கு எல்லா பாட்டும் யூஸ் பண்ண போகிறோம். கொட்டையை கடைசி வரைக்கும் வலிச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு 0 வேஸ்ட். தோலை யூஸ் பண்ண போகிறோம், பல்ப்பை யூஸ் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, மாம்பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும். எந்த அளவுக்கு கனிஞ்சிருக்க மாதிரி பிளாக் டாட்ஸ் இது மாதிரி இருக்கும், இது வந்து கெட்டு போயிடுதுன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து நல்லா கனிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஆட்டிங்கன்னா நல்லா சவுண்டு வரும். நான் ஆட்டை பாருங்கள், எனக்கு சவுண்டு கேட்குது பாருங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லு வரும். மாம்பழத்தோட அரோமா நல்லா இருக்கும். ரூம்குள்ளே வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வரப்போ மாம்பழம் இருக்குன்றது தெரியும். அந்த அளவுக்கு ஸ்மெல்லு வரும். 2வது ஆட்டிங்கன்னா சவுண்டு வரும். அந்த அளவுக்கு இந்த பழம் கனிஞ்சிருக்கணும். அது பண்ணால் தான் இந்த பூரிக்கும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்வீட் டிஷ்ஷுக்கும் நல்லாயிருக்கும், கடிக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து காயாக வந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்காது, பண்ணுறதும் கஷ்டம். நம்ம கையில் தான் ஸ்பீஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இது நல்லா கனிஞ்சிருக்கணும். அதனால நான் ரிப்பீட்டடாக அதை பற்றி நான் சொல்கிறேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்சால் வார்ம் வாட்டரை வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தோலை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ தோலில் எந்த வகை அழுக்கு ஒரு விட மாம்பழத்தில் வந்து ஈஸியாக அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சினால அழுக்கெல்லாம் ஒட்டிடும். ஸோ வந்து கூடிய மட்டும் நல்லா வாஷ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த 2 பழத்தையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், இப்போ நல்லா அப்படி பெஸ்ட்டு விட்டுக்கோங்க. முடிஞ்சால் அப்படி வந்து ரோல் பண்ணுங்கள். ரொம்ப ரோல் பண்ணி அமுத்திடாதீங்க, பழம் இங்கேயே பிதுங்கிடும். நம்ம பவுலுக்குள்ளே தான் வந்து இதை வந்து பல்ப்பு வெளியிடணும். இது மாதிரி அமுக்கிட்டு, இது ரொம்ப முக்கியம், இதில் வெளியே வந்துடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு இது மாதிரி 2 பழத்தை அமுக்கிட்டு ஒரு போல், இந்த போலை வச்சு அப்படி ஸ்குவீஸ் பண்ணாலே வந்துடும். அந்த அளவுக்கு பழம் கனிஞ்சிருக்கணும். நான் திருப்பி இதை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். இது மாதிரி மாம்பழம் வெளியேறும், இந்த இது முக்கியம்.
ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம அடுத்த பழமும் பண்ண போகிறோம். நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே எங்கேயா ஒருத்தர சாஃப்ட் ஸ்பாட் இருக்கும், அந்த ஸ்பாட்டில் அப்படியே மாம்பழம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாம்பழத்தில் இங்கே சாஃப்ட் ஸ்பாட் இருக்கா, அது வழியாக வெளியே வந்துடும். இதை வச்சு இப்போ என்ன பண்ணுங்கள், நான் க்ளவுஸ் போட்டு வந்து இதை நான் என்ன ஸ்குவீஸ் பண்ண போகிறேன். நல்லா க்ளவுஸ் போட்டுட்டேன். நீங்கள் வேணால் வெறும் கையிலையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு பண்ணலாம், பட் கொஞ்சம் பிசுன்னு இருக்கும். க்ளவுஸ் போடுறது பெஸ்ட்டு. என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பல்ப்பை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. கொட்டை எடுத்து வெளியே எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு ஸ்க்ராப் பண்ண முடியுமோ ஸ்க்ராப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த கொட்டையை தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பழத்தில் இருந்தோம் ஊட்டிங்கன்னா அப்படியே இந்த கொட்டையை அப்படியே நக்கி சாப்பிட்றலாம். பட் இருந்தாலும் நம்ம டிஷ்ஷுக்கு தேவை. இந்த தோலை தான் நம்ம கடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் ஓகே, ரொம்ப வந்து ஸ்க்ராப் பண்ண வேணாம். இது வந்து பண்ணுறப்பே நம்ம ஸ்கூல் பையன் மாதிரி மைண்டு போயிடுது, இந்த மாம்பழத்தை இப்படி ஸ்குவீஸ் பண்ணுறது. ஆனால் இப்படி ஸ்குவீஸ் பண்ணுறப்ப சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தோல்லாம் இல்லாமல் தோலை தனியாக போட்டுட்டு சீட்ஸ் தனியாக இருக்கிற மாதிரி எடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ கையில் வச்சு இந்த மாதிரி வச்சு இப்படி பசிங்க. நல்லா ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இன்னொரு குவான்டிட்டி சின்னதாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணுறப்ப வெளியெல்லாம் தெரிச்சிடும். கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கும். இந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. லம்ஸ் இருந்தால் அதை எடுத்துருங்க. ரொம்ப ஸ்குவீஸ் பண்ண முடியல, சில மாம்பழத்து வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும், அதை ஸ்குவீஸ் பண்ண முடியலன்னா அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம பண்ண மாம்பழம் எடுத்த மாம்பழத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பாருங்க நல்லா வந்து கனிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பவுலில் தான் நம்ம வந்து திருப்பி அந்த தோலையும் கொட்டையும் தண்ணி வச்சு திருப்பி ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். இந்த தோலையும் சீடையும் போட்டுட்டு தண்ணியை போட்டுட்டு இந்த மாம்பழத்தையும் இந்த மாம்பழத்தோட சீடையும் வச்சு மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற அந்த பாக்கி இருக்கிற பல்ப் எல்லாம் வெளியே வரணும். இந்த தோலை வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ ஸ்குவீஸ் பண்ணி இதோட பல்ப்பை ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே போகணும். அந்த அளவுக்கு மாம்பழத்தோட தோலை பண்ணுங்கள். மேலெலாம் தெரிக்கும், சைட்லலாம் தெரிக்கும், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மிக்சியில் பண்ண முடியாது. கரெக்டாக? அதெல்லாம் கையில் பண்ணுங்கள், மிக்சியில் பண்ணாதீங்கன்னு. நீங்கள் மிக்சியில் பண்ணிங்கன்னா அந்த தோலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருவீங்க. அந்த தோலில் இருக்கிற கசப்பு தன்மைலாம் உள்ளே இறங்கும். அதெல்லாம் இந்த டிஷ்ஷுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. இன்னொன்றும் பண்ணலாம், இந்த மாம்பழத்தோட சேர்த்து தோலோட சேர்த்து கொதிக்க விடலாம். ஆனால் என்னென்னா சொல்லிட்டு அந்த தோலோட கசப்பு இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணாலே போயிடும். இது கொஞ்சம் நசப்பிடிச்ச வேலை தான், பட் வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து டேஸ்ட் பண்ணுறப்ப தான் தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பல்ப் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத தண்ணி ஊற்றி இந்த சீடையும் தோலையும் ஸ்குவீஸ் பண்ணி ஒரு பல்ப் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே நீங்கள் தண்ணி ஊற்றினா இன்னும் நீங்கள் வந்து ஸ்குவீஸ் பண்ண முடியும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு பல்ப் வரும், அதையும் வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இது சக்கை வரைக்கும் எடுத்துகிட்டு தோலை எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ண முடியுமோ ஸ்குவீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த தோலை மட்டும் தான் நம்ம தூர போட போகிறோம், மிச்சம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். கொட்டையுமே வேக வைக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து நிறைய அந்த எசன்ஸ்லாம் வெளியே வரும். இந்த பல்ப்பையுமே நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடிக்கு ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயும் மிக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி இல்லாட்டின்னா பூரிக்கு மாவு பச்சையை போகிறோம் இல்லையா, அதுலேயும் மிக்ஸ் பண்ணலாம். பட் நான் இதிலே டேரெக்டாக மிக்ஸ் பண்ணேன். பூரிக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் தேவை. ஸோ வந்து மெயின் பல்ப் இருக்கு இல்லையா, முதல்ல எடுத்த எக்ஸ்ட்ராக்ட், அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரிக்கு மாவு பச்சைஞ்சிடலாம். இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 பூரி ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் இன்னும் சின்னதாக பண்ணலாம், இன்னும் நிறையா பண்ணலாம். ஸோ இதில் வந்து மாம்பழத்தோட மெயின் ஃபஸ்ட் எடுத்த எக்ஸ்ட்ராக்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இதில் பிசைஞ்சிட்டு வேணும்னா தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இல்லைனா அந்த செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் அந்த மாம்பழம் இருக்குல்ல, அதையும் போட்டு கூட பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து அளவு தெரியாமல் போயிடும். இப்போ மாம்பழம் போட்டாச்சு. இதோட கொஞ்சம் ஓமம், ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு ஓமம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை கொஞ்சம் ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப தித்திக்கக்கூடாது. ஸோ லைட்டாக ஒரு சர்க்கரை, அந்த மாம்பழம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கரை. அப்புறம் உப்பு நீங்கள் அளவு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு முதல்ல பிசைங்க, ரஃப்பாக பிசைங்க. இந்த உப்பு ஓமம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். பூரி மாவு தெரியலையா, சப்பாத்தி மாவோட சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இப்போ இந்த பூரிக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம்.
நார்மலாக எப்பயும் பிசைகிற மாதிரி நம்ம பூரிக்கு பண்ணுறது தான். நல்லா ஃபேர்மாக இருக்கணும். இப்படி பிசைஞ்சோன்னா உள்ளே போயிட்டு வெளியே வரணும். சப்பாத்திக்கு பண்ணுறது சாஃப்டாக வேணால் கொஞ்சம் ஃபேர்மாக இருக்கட்டும். இப்போ பூரி மாவு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம அந்த ஸ்வீட் சைட் டிஷ் பண்ண போகிறோம். ஆம்ரஸ் மாம்பழத்தை வச்சு சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்வீட்டாக சைட் டிஷ். இதுவுமே பூரிக்கு தொட்டுக்கிறது தான், கொஞ்சம் திக்காக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு கப்பு தண்ணி, ரொம்ப வேண்டாம், ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் தண்ணி. சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையாக சேர்த்துக்கோங்க. இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் கிடையாது. உங்களுக்கு நிறைய இனிப்பு தேவைன்னா நிறைய சேர்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குன்னா நீங்கள் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், பட் அதிகமாக சேர்க்கறதுனால தப்பு கிடையாது. இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் அதெல்லாம் போடலாம். நான் வந்து இந்த மாம்பழம் ஃப்ளேவர் வந்து அதான் இருக்கணும், வேறு எந்த ஃப்ளேவரும் டாமினேட் பண்ணக்கூடாதுங்க. ஏலக்காயெலாம் போடலை, பட் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காவும் போடலாம். அது இது நல்லா டிசால்வ் ஆகி இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப திக்காகவும் வேணாம், அந்த பதத்துக்கு இந்த பாகை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப்பு நல்லா கரைஞ்சிருச்சு, ஓகேவா? இது கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாம்பழ சாறில் சேர்க்க போகிறோம். டேரெக்டாகவே சுகர் போடலாம் இல்லை, ஆனால் என்னென்னா இது ரொம்ப நாள் தாங்காது, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சுகர் சிரப்பு ஆக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு 2-3 நாள் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் வந்து நல்லா ரொம்ப நாளே வைக்கலாம். ஸோ இப்போ வந்து மாம்பழம் இந்த ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தோம் இல்லையா, அதில் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா இந்த மாம்பழம் வந்து திரியாகிடும். இந்த சூடு இல்லையா, அதனால் சரி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நீங்கள் இது வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா மாதிரி ரொம்ப ஜூஸ் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் இந்த பல்பி ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். அது ரொம்ப வந்து மசிஞ்சு போகாமல் அங்கங்கே கொஞ்சம் திரியாக வாயில் வந்து மாம்பழம் தட்டுப்படும், இதுக்கு நல்லாயிருக்கும் அது. பட் நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக்சியில் அடித்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும், பட் அதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வேணால் இன்னொரு திக்காக கூட வச்சுக்கலாம், பட் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்ரஸ் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கறி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா தயிர், நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிர், இது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அதோட கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கட்டிலாம் கட்டாது, அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். சூடு பண்ணலையே, நம்ம வெறுமாக தானே மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மஞ்சத்தூள் போடலை. கடலை மாவும் இந்த தயிரையும் நல்லா பீட் பண்ணுங்கள். முதலே முடிஞ்சால் அந்த கடலை மாவு வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் கட்ட வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் பீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாக வரையும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் சூடாகிட்டுருக்கு, முதல்ல தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கடுகு போடுறேன், கருவேப்பில்லை, அப்புறம் இந்த பட்டை இருக்கு இல்லையா, பட்டையை போடுங்க, பிரிஞ்சி இலை, இந்த ஜீரகம், காஞ்ச மிளகா நான் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 2-3 போடுறேன். அது வதக்குங்க. சின்னமன் உடச்சி வச்சுருக்கணும், நான் முதல்ல உடைக்கல, ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் மாம்பழத்தை கடைசி எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் வந்து கடலை மாவு, தயிர், இது 3 போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பு இதையும் போட்டுருங்க. நம்ம காரம் போட்டோம், இனிப்பு புளிப்பு இருக்குது, உப்பும் போட்டிங்கன்னா கரெக்டான பேலன்ஸ்டு டேஸ்ட் இருக்கும். உப்பு கம்மியாக கூட போட்டுக்கோங்க, நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும், அது வெயிட் பண்ணுங்கள். மாம்பழம் இருக்குது இல்லையா, மாம்பழம் வந்து ஈஸிலி ஒரு 1000-1500 வெரைட்டி மாம்பழம் இருக்குது, எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி மாம்பழத்தை வச்சு நம்ம பெருசாக எதுவும் டிஷ் பண்ணுறதில்ல, ஜூஸ் பண்ணுறோம் அப்படியே மாம்பழத்தை சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியான டிஷ்ஷஸ் இருக்குது, எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து டிஷ்ஷஸ் வந்து வரப்போ வீடியோஸில் நிறைய பார்க்கலாம். நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து கொத்தமல்லி அதெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணலாம், பட் அதெல்லாம் தேவைப்படாது. கடிக்கு கொத்தமல்லிலாம் கிடையாது, இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கலாம், இந்த நம்ம பட்டை போட்டோம் இல்லையா, பட்டை பிரிஞ்சி இலையை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மாம்பழம் போடுறதுக்கு அப்போ வந்து பட்டையும் பிரிஞ்சி இலையும் இந்த ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், ரெண்டும் நல்லா வந்து பிளெண்ட் ஆகும். ஜென்ரலாக கடிக்கு வந்து இது போட மாட்டாங்க, பட் இந்த மாம்பழ கடிக்கு வந்து இது போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கடி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இது நம்ம கொட்டையோட தான் வந்து இதை கொதிக்க விட்டுருக்கோம், இந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கணுன்னு. ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. மெயின் டிஷ்ஷு பூரி, அதை நம்ம இப்போ ரெடி பண்ணலாம்.
பூரி சின்ன சின்னதாக தேய்ச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க. இந்த பூரி மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு ஊற வேண்டாம், ஆனால் ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தின்னாகவும் தேய்ச்சிடாதீங்க, ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி பிசைகிறப்பயுமே நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லையா, ஒரு ஃபேமாக இருக்கணும்னு, இந்த டெக்ஸ்சர் இருக்கணும். அதே மாதிரி தேய்க்கிறப்பயுமே இந்த புல்கா சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு தின்னாக தேய்ச்சிடாதீங்க. பூரி உப்பாது, நல்லாவும் இருக்காது, டப்புன்னு அமைங்கிடும். ஓரளவுக்கு திக்காக தேய்ங்க. இந்த பூரியை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் முதல்ல ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும், ஒரு மீடியம் ஹீட் அந்த இதுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூரியை போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம பூரியை போடலாம். இந்த எக்ஸ்ட்ரா மாவில் வந்து டஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு கருகின ஃபீல் வரும். இப்போ பூரி இந்த பூரியோட அழகு அந்த உப்பி வருதில்ல, அதுதான். கரெக்டான டெம்பரேச்சரில் எண்ணெய் இருந்து மாவும் கரெக்டாக பசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பூரி வந்து உப்பி வரும். நான் ரொம்ப சின்ன சைஸ் பூரிஸ் தான் போட்டிருக்கேன். இதான் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பூரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஒரு 2-3 நாள் கூட தாங்கலாம். இந்த வெஜ்ஜு சாப்பிட்லாம். ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கெட்டு போகாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக குக் பண்ணுறோம், எண்ணெயில் வந்து பொரிக்கிறோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் கெட்டு போகாது. ட்ராவலுக்குலாம் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூரி வந்து நிறைய வீட்டில் வந்து இது வந்து ஸ்டேப்பிள். அதாவது நிறைய ஏரியாஸ் இப்போ நார்த் இந்தியெலாம் போனோன்னா பூரி வந்து ரொம்ப ஸ்டேப்பிள். ஆல்மோஸ்ட் நம்ம இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி அங்கே வந்து பூரியை சாப்பிடுவாங்க. மார்னிங் பூரியை சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வந்து கணக்கே கிடையாது. அண்ட் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணுவாங்க, எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். இந்த அற்புதமான மேங்கோ ஃபீஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் அதை டேஸ்ட் பண்ணுறேன். ஆஹா, ஃபுல் ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர். இந்த பூரியோட லைட் அண்ட் மேங்கோ, அதில் இருக்கிற உப்பு, ஓமம், அப்புறம் அந்த இனிப்போட மாங்காய் சாப்பிட்றப்ப ஆஹா, டேஸ்ட் பண்ணால் தான் அதோட அருமை தெரியும். இப்போ இந்த கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த பூரில் லைட் ஸ்வீட்னஸ்ஸு, இந்த கறியில் இருக்கிற அந்த புளிப்பு, உப்பு, அற்புதம். ரெண்டுமே வேறு வேறு கான்ட்ராஸ்டிங் ஃப்ளேவர்ஸு, ஆனால் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஈஸிலி 7-8 பூரி உள்ளே போகும் போல் இந்த மாதிரி சைட் டிஷ் இருந்துச்சுன்னா. நான் பிஸியாக போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக ரசித்து சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க. நான் இப்போ இந்த பூரியை சாப்பிட்றேன்.